குட் மார்னிங். ஸோ நேற்று நம்ம ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ராமன் ஸ்கேட்டரிங் 6 மார்க் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ராமன் ஸ்கேட்டரிங், அப்புறம் வந்து போஸ் ஐன்ஸ்டீன் காண்டன்சேட், ஐஜிஎம்டிபினா என்னன்னு சொல்லி கேட்டிருந்தோம். இதெல்லாம் 6 மார்க். ஸோ யூ ஹேவ் டு ரைட் ஆன் ஹாஃப் அ பேஜ். அதே மாதிரி 12 மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்ததும் நம்ம வந்து மாடல் கொஸ்டின்ஸா வந்து ஒரு கொடுத்துருந்தோம். ஸோ 1.5 pages. அதே மாதிரி 15 மார்க்ல வந்து 1. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின்ஸ். ஸோ பார்ப்போம். ஸோ இந்த Q&A உங்களுக்கு வந்து ஆன்சர் புக்ல நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது நீங்க கொஸ்டின் நீங்க எழுதிருங்க. சரியா? எழுதி வந்து நீங்க பண்ணும்போது தான் நாளைக்கு நீங்க ரெஃபர் பண்ணும்போது என்ன கேள்விக்கான பதில் எழுதுனீங்கன்னு உங்களுக்கு தெரியும். சொல்ல விளங்குதுங்களா? சரி, கேள்வி எழுதிட்டு பண்ணணும். அப்ப இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க 6 மார்க் எழுதிட்டு அப்புறம் 12 மார்க் அப்புறம் 15 மார்க் எழுதுங்க. மாத்தி ஆர்டர் எழுத வேண்டாம். சரி, இப்ப என்ன கேள்வி எழுதியிருக்காங்க அப்படின்ற பார்க்கணும் இல்லையா? இப்ப நீங்க வந்து காயத்ரி வந்து ஃபர்ஸ்ட் 15 மார்க் அப்புறம் அப்படி எழுதாதீங்க. சொல்றீங்க இப்போதைக்கு ப்ராக்டிஸ்க்கு வந்து என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்கோமோ அந்த ஆர்டர்ல எழுதுங்க, மாத்தி எழுத வேண்டாம். இப்போ இது கொஸ்டின் பாத்தீங்கன்னா முக்கிய என்ன கொஸ்டின் இது? 15 மார்க் இல்லையா? சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ். அதுக்கு வந்து 15 மார்க்கு வந்து எழுதியிருக்காங்க. வெரி குட். ஸோ இதுதான் நான் சொன்னேன். கரெக்டா வந்து இது மேல இருக்கக்கூடியது ஒரு டேப் அடிச்சு இங்கேயும் மறுபடியும் ஒரு டேப் அடிச்சு இங்கேயும். ஸோ இது பிரசன்டேஷனுக்கு மார்க் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பிரசன்டேஷன் சொல்லி எந்த மார்க்கும் கிடையாது. ஆனா இது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கா இல்லையா? நீங்க நல்லா எழுதுனீங்கன்னா திருத்துறது மிஷின் இல்லை, மனுஷன். அப்ப அப்படி இருக்கும்போது அவர்களுடைய அந்த படைப்பு வந்து அவங்க பார்ப்பாங்க. அவங்க they will get impressed, right? So automatically they will give more mark. அதே மாதிரி சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்க. சரிங்களா? இங்க பாருங்க, என்ன ஆரியப்பட்டான்னு போட்டீங்க. சரிங்களா? என்ன கொடுத்துருக்கீங்க? இந்தியர்களின் பங்களிப்பு முக்கியமானதாக உள்ளது, அவற்றுள் சிலரை காண்போம். ஆரியப்பட்டா, சரியா? வானவியலாளர், கணிதவியலாளர். ஓகே. ஆரியபட்டியும் சூரிய சித்தாந்தம் என்னது? ஆரியபட்டியும் சூரிய சித்தாந்தம் என்னது காயத்ரி? என்னது? நூல்கள் சார். அது உங்களுக்கு தெரியுது, படிக்கிற எனக்கு தெரியணும்ல. இவரின் நூல், இவரின் படைப்புகள்னு ஒரு வார்த்தை போடலாம், போட்டு ஒரு ஹைஃபன் போட்டு போடலாம்ல. வெறும் நீங்க வந்து வானவியலாளர் கணிதவியலாளர் பண்ணிருமா? என்ன சொன்ன? சென்டென்ஸ் முடிக்கணும்ல. இது 1 மார்க்கு எழுதிக்கிற மாதிரி எழுதிச்சிருக்கீங்க பிலிப்ஸ்க்கு. இவரின் கண்டுபிடிப்புகள் இல்ல இவருடைய பங்களிப்பு அப்படின்ற மாதிரி போட்டு எழுதுனீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன கரெக்டா இல்லையா? ஒட்டையே எழுதுனீங்கன்னா என்னன்னு தெரியும். ஆரியப்பட்டை, சூரிய சித்தாந்தம், சூரிய கோட்பாடு, சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், அப்புறம் வந்து பூமியின் பக்கவாட்டு சுழற்சி, கிரகில் வேகம், கோணவேகம் அப்படின்னா என்னது இது? அதெல்லாம் என்ன கண்டுபிடிப்புகள்னு போட்டு அப்ப நம்மளே தெரிஞ்சுக்கணும். படிக்கிறவர் அவரா பார்த்து புரிஞ்சு நடந்துக்க வேண்டும் இல்லையா? சரி, இதெல்லாம் பண்ணக்கூடாது. சென்டென்ஸை முழுமையாக்குங்க. எழுதுறது எஸ்ஏ, அது 5 மார்க். சரி, ஆமா. இவர் மருத்துவர் அப்படி இல்லை, இவர் ஒரு மருத்துவர். சரிங்களா? இவர் மருத்துவ குப்த காலகட்டத்தில் மருத்துவத்துறையை சார்ந்தவர். சரிங்களா? சென்டென்ஸ் முழுமையாக்குங்க. இதுதான் லைன் தான் இருக்குது இல்ல. சத்யேந்திரநாத் போஸ். வேற இங்க ஒரு போட்டு இருந்திருக்கலாம்ல, நவீன காலகட்டத்தில் அப்படின்னு போட்டு இத அடுத்து போட்டு இருந்திருக்கலாம் இல்லையா? நீங்க எழுதுனதெல்லாம் கரெக்ட். ஆனா ஒரு ஒரு டைரக்ஷன்லெஸ்ஸா இருக்கு. எது வந்து முன்ன எது பின்ன. படிக்கிறவங்களுக்கு சிரமம் கம்மி பண்ணணும். நீங்க அவங்க எதுக்கு இது எழுதியிருக்கான் அப்படின்னு யோசிக்க கூடாது, கரெக்டா எழுதியிருக்கானான்னு தான் யோசிக்கணும். திருத்துறவங்களுக்கு என்ன வேலையை சுலபம் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் நிறைய ஆகும். அப்படித்தானே? அவருக்கு நீங்க உங்க பேப்பர் திருத்தத்துக்கு அவர் ஒரு கைடு புக் வச்சுக்கிட்டு ஏன்னா அப்படி பண்றதுக்கு அவர் அவசியமே இல்லை இல்லையா? அப்ப நீங்க என்னன்னு வழிகாட்டணும். புரியுதா? சரி, இங்க ஆரம்பிச்சிருக்குன்னா இங்க பா எங்க ஆரம்பிக்கணும்? இங்கதான் ஆரம்பிக்கணும். பா ஏன் முன்னாடி ஆரம்பிச்சிருக்கு? கரெக்டா இருக்குல்ல? இப்ப இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அதையும் தானே ஃபாலோ பண்ணணும். என்ன காயத்ரி இங்கும் பட்டல ஒன்றும் பண்ணல, கவனிச்சிட்டு இருக்கீங்களா என்ன? சுப்பிரமணிய சந்திரசேகர். ஓகே. ஓ சயின்ஸின் அப்புறம் என்ன இது சக்கர 6 மார்க் போயாச்சு என்றால் என்ன? வருபொருள் 5வது நிலையை கூறுகிறது. இது இயற்கையில் இல்லை, குவாண்டம் நிலைகளால் உருவாக்கப்படும் நிலை.
கோசென்ஷன் கண்டென்சேட் என்பது மிகவும் குறைந்த அடர்த்தியில் உள்ள போசான்களின் வாயு முழுமையான பூஜ்ஜியத்திற்கு மிக நெருங்கிய இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கீழே எழுதும் போது ப்ராப்பரா எழுதிக்கணும். சரியா? இப்போ இது வந்து ஓகேங்கிற மாதிரி இருக்கும். என்னது என்னது ஓகே அப்படின்னு அப்புறமா 0 கேள்வி எழுதியிருக்காங்களா அப்படின்னு நான் நினைக்க கூடாது. நீங்க எழுதும் போதே நான் என்ன சொன்னேன், திருத்துறவருக்கு வேலை சுலபமாகணும், அப்பதான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அவருக்கு வேலையை சிரமமாக்குறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. அப்ப வந்து என்ன பண்ணணும், ப்ராப்பரா அது வந்து 0 கேள்வின்னு புரியுற மாதிரி எழுதணும். அதுக்கேற்ற மாதிரி எழுது. பார்க்க டக்குன்னு ஓகேன்ற மாதிரி தானே இருக்கு. டக்குன்னு பாத்தீங்கன்னா ஓகே தான் உங்களுக்கு கணக்கு தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி எழுதுங்க. அடுத்தது என்ன, இது ஒளி அணு கதிர்களை உருவாக்குகிறது. அதே மாதிரி இந்த டயக்ராம் எல்லாம் போடுறோம் இல்லையா, இந்த டயக்ராம்ல கார்ட்டூனிஸ்டிக்கான டயக்ராம் போடக்கூடாது. பொம்மைகள் உரையக்கூடாது. கார்ட்டூனிஸ்டிக் டயக்ராம் சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னா என்ன, பொம்மை டயக்ராம் வரையக்கூடாது. டயக்ராம் வரையணும், பொம்மை வரையக்கூடாது. இதெல்லாம் பொம்மை. புரியுதா? ஒளி அணுக்கதிர்கள் ஏற்படுது அப்படின்னா ஒளி அணுக்கதிர்களுக்குன்னு சொல்லி என்ன தப்பி பொம்மை தான் போட போடணும். இந்த காக்கா பறக்கிறது, குருவி பறக்கிறது, சரியா? இப்ப போடுவோம்ல இப்படி போட்டு, சரியா, மலை, சூரியன் உதிக்குது, காக்கா பறக்குது, இதெல்லாம் இது டயக்ராம் கிடையாது. இது என்னைக்கா டயக்ராம் பாங்களா? இதுக்கு பேர் டிராயிங். டோன்ட் டூ டிராயிங்ஸ், நீட் டயக்ராம்ஸ். விளங்குதா? இப்ப அங்க ராமன் ஸ்கேட்டரிங் நம்ம என்ன பண்ணோம், ஒரு திங் இருக்கு, அந்த திங்ல வந்து என்னது, இது வந்து டயக்ராம். ரேலே கதிர்களாகவும் ஸ்டோக்ஸ் அண்ட் ஆன்டி ஸ்டோக்ஸ் கதிர்கள். இது வந்து டிராயிங்கா டயக்ராம் வந்து, இது டிராயிங்கா டயக்ராம், டயக்ராம். அங்க வரைஞ்சிருக்கிறது, ஆமா, இது பல்புல இருந்து லைட் வருதுங்கிறதுக்காக நீங்க வரைஞ்சு காட்டணுமா? பல்புல இருந்து லைட் வருது, பல்புல இருந்து ஒளி சிதறல் ஏற்படுதுன்றது தெரியாது. அதுவும் இல்லாம இங்க எதுக்கு போசென்சிங் கண்டென்சேட்ல எதுக்கு இது வருது? போசென்சிங் கண்டென்சேட்ல எதுக்குமா பல்புல ஒளி சிதறுது? ஒரு ஃபாலோ அப்ல அவங்க பாருங்க, ஒரு 6, 15 மாறி மாறி எழுதிட்டீங்க. அடுத்த வாட்டி கரெக்டா எழுதணும். எழுத்து தான் இதுக்கே உங்களுக்கு மார்க் அனுப்பு போங்க. கரெக்டா இனிமேல் ப்ராப்பரா பண்ணிருக்கேன். அறிவியல் மற்றும் தொழில்களில் இந்திய பெண்கள் பங்கேற்பதற்கு இந்திய சமூக விதிமுறைகள் முக்கிய தடையாக உள்ளது. பகுப்பாய்வு. சரி, என்னவா? சமூக எதிர்பார்ப்புகள் மற்றும் பாரம்பரிய பாத்திரங்கள் பெண்கள் பெரும்பாலும் கவனித்து கொள்பவர்களாகவும் எதிர்பார்க்கிறார்கள். இது அவர்களின் தொழில்நுட்பத்துறை வாய்ப்புகளை குறைக்கிறது. சரி, பாலின இது பராபட்சமாகும். என்ன இது பராபட்சம்? கல்வி அணுகல், வேலை வாழ்க்கை சமநிலை இல்லாமை, தனிப்பட்ட பிரச்சனை. சரி, இதுக்கு வந்து இன்ட்ரோ எங்க? என்ன மாதிரி கொஸ்டின் இது? உங்களுக்கு என்ன கேட்டிருக்கான், அனலைஸ்னு கேட்டிருக்கான், கரெக்டா? அப்ப வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கணும் நீங்க. சரிங்களா? எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போயிருந்துருக்க கூடாது. ஒரு 12 மார்க் கொஸ்டின் இது. 12 மார்க் கொஸ்டின்ற பட்சத்துல நீங்க வந்து அந்த வார்த்தையை ஒட்டி நீங்க வந்து சொல்லணும். சரிங்களா? இப்ப எப்படி தடைகளா இருக்குங்கிறத நீங்க வந்து இப்ப அவன் சொல்றாங்கிறதுக்காக நீங்க நம்பிடுவீங்களா? அவன் சொல்றாங்கிறதுக்காக நம்புறீங்களா? ஆமா சார், இப்ப நான் சொல்றேன் பெண்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா அப்படின்னு சொன்னா, ஆமா ஆமா சார் அப்படின்னு சொல்லி டீ கடைக்கார உட்காந்துருக்குமா எழுத முடியாது. நீங்க என்ன நீங்க எழுதிருக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன வந்திருக்கணும்? ஆமா சார் எழுதணுமா? அறிவியல் துறையில் இல்ல, அங்க இருக்கிறத எடுத்து மறுபடியும் போறதுக்காக உட்கார்ந்து நீங்க இப்ப உள்ள ஆராய்ச்சி சொன்னீங்க. என்ன பாயிண்ட் போட்டிருக்கணும், அதை நீங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும்ல, அதை நீங்க விவரிக்கணும்ல. சப்ஸ்டான்ஷியேட்னா என்ன? ஆதாரத்திலும் முதல்ல சொல்லணும். என்ன பாயிண்ட் வந்துருக்கணும் முதல்ல? ஃபேக்ட். அங்க நீங்க எப்படி சொல்றீங்க, எப்படி அந்த பாயிண்ட் பெண்கள் இல்லைன்றது எப்படி தெரியும் உங்களுக்கு? என்ன பண்ணிருக்கீங்க மத்தவங்க? பாதி காணும். அதுக்கப்புறம் இது என்னம்மா பாதி எழுதல பாதி எழுதல, நல்லாவா இருக்கு? எழுதுனா முழுசா தானே செய்யணும். ஆம், இங்க என்ன
ஆமாவா இல்லையாவான்னு கேட்டிருக்காங்க. ஆம்லாம் போடக்கூடாது. நீங்க என்ன கரெக்டா யார் எழுதிருக்கீங்க? சோசியல் நார்ம்ஸ் இல்ல. என்ன அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலையா? நீங்க உங்க சோகத்துக்கு எழுதிட்டு வருவீங்களா? ஒவ்வொரு எழுதுறது அப்ப எது கொடுத்துருக்கோம் நம்ம ஹோம்ஒர்க்கு? ஒவ்வொருத்தரும் ஒண்ணு எழுதிட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி ஆகுறது? எழுதணும், முழுசா எழுதணும். அப்புறம் எதுக்கு எழுதுறீங்க? அரைகுறையா செய்யறதுக்கு எதுக்கு? நீங்க நான் சொல்ற நல்லா கவனிச்சுங்க. ரூல் நம்பர் 1 சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் ரூல், ஆன்சர் எவ்ரி கொஸ்டின். எக்ஸாம்ல ஒரு கேள்விக்கு கூட பதில் அளிக்காம விடக்கூடாது. அப்படி நீங்க ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் அளிக்காம விட்டுருந்தீங்க அப்படின்னா, இஃப் யூ ஸ்கிப் எனி ஒன் யூ ஆர் கோயிங் டு ஃபெயில். ரிசல்ட்ல உங்க பேரை எதிர்பார்க்காதீங்க. சார் 300 மார்க்குங்க சார், ஒரு ஒரு 12 மார்க் கொஸ்டினும் ஒரு 2 6 மார்க் மட்டும் விட்டுட்டேன் சார், ஆனா மத்தெல்லாம் நல்லா எழுதிட்டேன் சார். நீ ஃபெயில் தான். ஃபெயில். புரியுதா? நீங்க சொல்றதுதான். நீங்க 300க்கு 294 மார்க், ஒரு 6 மார்க் விட்டுட்டேனாலும் முடிஞ்சிச்சு கதை. சோ ஆன்சர் எவ்ரி கொஸ்டின். இதுதான் ரூல் நம்பர் 1. புரிஞ்சா? ஒரு கேள்வி கூட விடக்கூடாது. ரெண்டாவது, only mere attempting the question doesn't gives you mark. ஓ அப்ப எல்லா கொஸ்டினும் வந்து சார் விடாம எழுத சொல்லிட்டாரு, அதனால நான் அட்டன் பண்றேன் அப்படின்னு அட்டன் பண்ணீங்கன்னா மட்டும் பத்தாது, அதுக்கு பதில் அளிச்சிருக்கணும். ப்ராப்பர் ஆன்சர் இஸ் நீடட். புரியுதா? ஃபர்ஸ்ட் பேப்பர் கம்ப்ளீஷன், அப்புறம் பேஜ் கம்ப்ளீஷன். முதல்ல என்ன? ஆன்சர் எவரி கொஸ்டின் அப்படின்னா என்ன? பேப்பர் கம்ப்ளீஷன், பேப்பரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்தது என்ன? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அந்த பகுதி, இதுக்கு அரை பக்கம், இதுக்கு 1.5 பக்கம் அப்படின்னா, அந்த கொடுத்திருக்க பக்கத்தை முதல்ல நீங்க நிரப்பியிருக்கணும். சரியா? உங்களுக்கு ஒரு 5 12 மார்க் இருக்குன்னா, ஒரு 12 மார்க்குக்கு இவ்வளவு எழுதிருக்கீங்க, இன்னொரு 12 மார்க்குக்கு இவ்வளவு எழுதிருக்கீங்க, இன்னொரு 12 மார்க்குக்கு ஃபுல்லா எழுதிட்டீங்க, இன்னொரு 12 மார்க்குக்கு பாதி விட்டுருக்கீங்க. இதுவும் அட்டன் பண்ண மாதிரி தான் கணக்கு. ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேஜ் எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணுக்கு 1.5 பக்கம், சரியா? இன்னொன்னுக்கு அரை பக்கம். சார் அதுக்கு மேல எனக்கு வந்து தெரியல அப்படின்னாலும் நீங்க ஃபெயில் தான். பேஜ் கம்ப்ளீட் பண்ணலனாலும் ஃபெயில் தான். நீங்க முதல்ல ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல் ரெண்டு. அதாவது இப்போ நீங்க கத்துக்கக்கூடியது, இப்போ அதாவது உங்களுக்கு ரிசல்ட் வரல, இப்போ நீங்க வந்து முதன்மையா நீங்க வந்து நீங்க எதை கொண்டு வரணும், எந்த பக்குவத்தையும் எந்த பழக்கத்தையும் நீங்க கொண்டு வரணும்னா, முதலில் பேப்பர் கம்ப்ளீஷனை செய்யணும். ஒரு நல்ல மாணவன் மெயின்ஸை தொடங்கிட்டானா நீங்க முதல்ல என்ன ஆரம்பிச்சிருக்கணும்? அப்பா எனக்கு பதில் தெரியுதோ இல்லையோ, நான் என்ன பண்ணிட்டேன், எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்றத முதல்ல நீங்க முடிக்கணும். அதுதான் நீங்க அடைய வேண்டிய முதல் இலக்கு. அடுத்தது, அப்பா எனக்கு ஆன்சர் நான் சரியா எழுதிருக்கணும் இல்லையோ, பேஜ கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்றது நீங்க அடைய வேண்டிய 2வது இலக்கு. 3வது இலக்கு, அப்ப இதை ரெண்டுத்தையும் முடிச்ச ஒரு நபர், இந்த 2 சாதனையும் ஒருத்தன் படிச்சுட்டான் அப்படின்னா, அப்புறம் தான் நீ கண்டென்ட்டுக்குள்ளேயே போகணும். அப்புறம் தான் நீ அதை சரியா எழுதிருக்கியான்னு பார்க்கணும். பேப்பரை எல்லா கொடுத்திருக்கிற எல்லா கேள்விக்கும் பதில் எடுத்து கொடுத்திருக்க எல்லா பக்கங்களையும் நிரப்புனதுக்கு பிறகுதான் உன் பதில் சரியாக சிறப்பு மிக்க திறம் வாய்ந்த பதிலா இருக்கான்னு பார்க்கணும். புரியுதா? ஐயோ இந்த கேள்வி நான் எழுதுனா திறம் வாய்ந்த கேள்வியா இருக்குமா எனக்கு தெரியல, எனக்கு பதில் தெரியலங்கிறதுக்காக விடக்கூடாது. 3 ஃபர்ஸ்ட் இல்ல, முதல்ல 1 தான் ஃபர்ஸ்ட். பதில் தெரியுதோ இல்லையோ முதல்ல கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. பதில் தெரியுதோ இல்லையோ முதல்ல அதுல பேஜ் நிரப்ப பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தெல்லாம் அதை சொல்லுங்க. கரெக்டா? சார் அப்ப அதெல்லாம் மார்க் கிடைக்காது, அது பரவாயில்ல. முதல்ல நீ அதை தானே செய்யணும். குரங்கு சைக்கிளிங் ஓட்ட போற முதல்ல குரங்கு விடாதான் தான் நீ அடிக்கணும். கரெக்டா? இதவே நீ 1 பண்ணல 2 பண்ணல 3க்கு எப்படி போவ நீ? கண்டென்ட் ரேட்டிங் 3வது. அதாவது கேட்ட கேள்விக்கு நீ வந்து பதில் எழுதிருக்கியா? எடுத்தோன்னே எல்லாரும் கேட்ட கேள்விக்கு பதில் எழுத முடியாது. நீங்க எழுதிருவீங்களா எல்லாரும் கேட்ட கேள்வி பதில்? பண்ண முடியாது. எதையாவது ஒரு கேள்விக்கு நீங்க சொதப்பதான் போறீங்க. ஆனா பரவாயில்ல, அது குரங்கு விட்டது தானே. அப்புறம் 4வது தான் வந்து டெய்ல் வேர்ட் சாட்டிஸ்பாக்சன். டெய்ல் வேர்ட் சாட்டிஸ்பாக்சன் கேட்ட கேள்விக்கு வந்து அந்த டெய்ல் வேர்டுன்னு ஒண்ணு இருக்கு. கேட்ட கேள்வி பதில் அளிக்கிறதோ, அவன் லிஸ்ட் அவுட்னு கேட்டிருக்கானா, டிஃபரன்ஷியேட்னு கேட்டிருக்கானா, அனலைஸ்னு கேட்டிருக்கானா அப்படின்ற டெய்ல் வேர்ட் சாட்டிஸ்பாக்சன். நான் இப்ப 4வது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது.
நீங்க முதல்ல எதெல்லாம் செய்யணும்? இலக்கு நம்பர் 1 என்ன? பேப்பரை கம்ப்ளீட் பண்ணணும். இலக்கு நம்பர் 2 என்ன? பேஜ் கம்ப்ளீட் பண்ணணும். பேஜ்னா அந்த அரை பக்கம்னா அரை பக்கத்தை எழுது. சரியா? 1.5 பக்கம்னா 1.5 பக்கத்தை முழுசா எழுதி பழகு. அதுவும் அந்த டைம்குள்ள. கரெக்டா? அந்த டைம்குள்ள முடிக்கணும். அப்ப இங்க ரெண்டையுமே 1யும் 2யும் நம்ம எப்ப எதுக்குள்ள பண்ணணும்? அந்த பிரிஸ்கிரைப்டு டைம்குள்ள நம்ம பண்ணணும். கொடுக்கப்பட்டுள்ள நேரத்துக்குள்ள. ஏன்னா இந்த ரெண்டுத்தையும் நம்ம பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க அரை மணி நேரத்துல முடிக்க வேண்டிய வேலையை நீங்க 1 மணி நேரம் எடுத்துட்டீங்கன்னாலும் அப்பயும் ஃபெயில் தான். கரெக்டா? அப்பயும் ஃபெயில் தானே. ஏன்னா நீங்க அதை அந்த டைம்லயும் முடிக்கல இல்லையா? அப்போ நீங்க இப்போதைக்கு அது 1 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, 20 நாள் ஆனாலும் பரவாயில்ல. சரியா? நீங்க முதல்ல நீங்க அடைய வேண்டிய சக்சஸ் வெற்றி என்ன? பேப்பரை முடிக்கணும். அதாவது பேப்பர்னா எல்லா கேள்வியும் அட்டன் பண்ணணும். அதுல கொடுக்கப்பட்ட நேரம் பேஜை நிரப்பி இருக்கணும். அதுல பதில் உள்ள ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்ல, சும்மா ஊதி இருக்கான் கருத்தை அப்படின்னாலும் பரவாயில்ல. புரியுதா? 3 அதை எப்போ நீங்க செஞ்சு அது கொடுக்கப்பட்டுள்ள டைம்ல நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ஒரு பாதி கிணறு நீ தாண்டி இருக்கு. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்? சரி, கேட்ட கேள்விக்கு இப்படி ஆன்சர் பண்ணிருக்க கூடாதா? தப்பு. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த இடத்துல இப்படி எழுதாத, இந்த மாதிரி பிரசன்டேஷன் பண்ண, சரி இந்த ஆன்சர் இங்கேயும் பண்ண அப்படின்றதெல்லாம் 3வது. அதை பண்ணினாலும் உனக்கு மார்க் ஃபுல்லா கிடைக்காது. சரியா? எல்லா பேப்பரும் நீ கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா நீ எதையாவது எழுதிருக்கிறதுக்கு ஒரு மார்க் அரை மார்க்காவது போடுவான். சரியா? ஒவ்வொரு மார்க்கா பிச்சை தான் வாங்கணும். அம்மாவா இல்லையா? பேஜ் நிரப்பிட்டீங்கனாலே யூனிஃபார்மிட்டி இருக்கு. உங்க பேப்பர் பாக்குறச்சு எப்படி இருக்கு? யூனிஃபார்மா இருக்கு. நீ ஏதோ 1.5 பக்கம் எழுத வேண்டிய 12 மார்க்குக்கு ஒரு 4 12 மார்க்குக்கு 1.5 பக்கமோ, 5வது 12 மார்க்குக்கு நீ அரை பக்கம் எழுதியிருக்கேனாலோ அதுக்கு மார்க் கம்மியா தானே வரும். அப்ப நீங்க கருத்து கம்மியா எழுதிருக்கேன்னு அர்த்தம். கருத்து கம்மியா எழுதிருக்கேன்னா மதிப்பெண் கூட குறைவா தான் வரும். அப்ப பேஜ நிரப்ப தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அதுல மார்க் எவ்வளவு இருக்கு, ரைட்டு பரவாயில்ல, கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்துருக்கானா, பிளஸ் அந்த கீவேர்டு அவங்க வச்சிருக்க கீவேர்ட்ல எல்லாமே இதை வந்து சொல்லப்பட்டிருக்க வார்த்தை எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கிறானா அப்படின்றது. ஒரு 10 பேப்பர் திருத்தும் போது தான் கீவேர்டு வச்சிருப்பாரு வாத்தியார். அதுக்கப்புறம் கையில கீவேர்டு வச்சுதான் பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. ஏன்னா கையில அப்படி வச்சுக்கிட்டே திருத்திட்டு இருப்பாரா? ஏன்னா அவர் தெரிஞ்சுக்கும் 10 பேப்பர்ல இதுக்கு இந்த பதில் அப்படின்னு சொல்லிட்டு திருத்திர வர்ற ப்ரொஃபஸரா தானே இருக்க போறாரு. அப்ப முன்னாடி என்ன எழுதியிருக்கா அப்படின்றதுதான் கருத்து ஆட்டோமேட்டிக்கா ஆயிருக்கும். 10 பேர் என்ன எழுதியிருக்கிறானோ அதே பதில தான் 11வது உங்க பேப்பர்ல தொலைவார் அவர். அப்படிதானே தொலைவாரா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா அப்ப நீ ஒரு யூனிக் ஆன்சர் பண்ணும்போது பரவாயில்லையே, இந்த 10 பேர் எழுதாத ஒரு பாயிண்ட் எழுதியிருக்கிறேன், கூட அரை மார்க் எச்சாக, இப்படிதான் வரும். பண்ணிக்க யாரு விஷுவல் ஆன் பண்ணுங்க, அரை மார்க் எச்சா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு? போடுவாரு. அப்புறம் உங்களுக்கு அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு 6 மார்க் கொஸ்டினுக்கு 3 மார்க் கிடைச்சிரும். 12 மார்க் கொஸ்டினுக்கு ஒரு 6 மார்க் கிடைச்சிரும். 15 மார்க் கொஸ்டினுக்கு ஒரு 7 மார்க் போட்டுருவாரு. புரியுதா? இது வந்து யார் வாங்கிடலாம்? நம்பர் 1, நம்பர் 2 அந்த ஓரளவுக்கு கேட்ட கேள்விக்கு பாதி ப்ராப்பரா, சார் எனக்கு முழுசா தெரியல, இந்த கேள்விக்கு எனக்கு எனக்கு அரை பக்கம் தான் விஷயம் தெரியுது, மிச்சா ஒரு பக்கத்தை நான் ஓபி தான் சார் அடிச்சிருக்கேன் அப்படின்றது படிக்கணும்னு தெரிஞ்சு போயிடும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எழுதியிருக்கணும் முதல்ல. ஏன்னா அதுதான் உங்களுடைய முதல் சக்சஸ். எடுத்துட்டு ஓபி தான் அடிக்க முடியும். புரியுதுங்களா? இதுக்கு எனக்கு பதில் தெரியலங்கிறதுக்காக விடக்கூடாது. பதில் தெரியலனாலுமே நீங்க ஓபி தான் அடிச்சிருக்கணும். ஏன்னா நீங்க பேஜ் நிரப்ப வேண்டியதுதான் அதனுடைய முதல் கட்டளையாகுது உங்களுக்கு. கரெக்டா? அப்புறம் தான் நீங்க அதுக்கான கரெக்டான பதில் கொடுத்துருந்தீங்கன்னா இதுல அந்த அரை மார்க் இல்ல 1 மார்க் எக்ஸ்ட்ரா செய்யும். 3.5 இல்ல 4, 6.5 இல்லைன்னா 7, சரியா? 7 இல்லைன்னா 9 அப்படி எப்ப சேரும்? 3வது பாயிண்ட ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது. அப்புறம் டெய்ல் வியூ சாட்டிஸ்பாக்சன் அதை பண்ணிருக்கும் போதுதான் உங்களுக்கு வந்து அந்த மதிப்பெண்கள் வந்து முழுமையாகும். இப்படி ஒவ்வொரு மார்க்ல ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? You have to score. Every question is a game. நீங்க எல்லாத்துலயுமே பெஸ்டா ப்ளே பண்ணணும். ஒரு 10ல பெஸ்டா ப்ளே பண்ணிட்டு 2ல சரி ஒரு கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணாம விட்டீங்கனாலே அதுல கிடைக்கக்கூடிய 1 மார்க் போச்சு இல்ல. எதையும் எழுதிருக்க வேண்டிய 1 மார்க் 2 மார்க் போச்சு தானே ஆட்டோமேட்டிக்கா. அந்த 2 மார்க்ல தான் நீங்க வந்து ஒரு போஸ்டிங் வாங்க போறீங்களா இல்லையாங்கிற முடிவெடுக்கிறது அந்த 2 மார்க் தான். கரெக்டா இல்லையா? கட் ஆஃப் வந்து 164 வந்து நிக்குதுன்னு வச்சுக்கோங்க.
300 பேர் 164 கட் ஆஃப் நிக்குதுன்னா அப்ப அந்த 2 மார்க் நீ விட்டதுனால ஒரு 162 இந்த நிமிஷம் என்ன பண்ணுவேன்? ஆனா அந்த 2 மார்க் எழுதிருக்கலாம்ல அப்படின்னு தோணுமா தோணாது? அப்ப தெரியுதோ இல்லையோ அதை நீங்க அட்டன் பண்ண வேண்டியங்கிறது ரூல் ஆகுதா இல்லையா? சரி எனக்கு அப்ப சொல்லுங்க, கட்டளை நம்பர் 1 என்ன? முதல் கட்டளை என்ன? பேப்பர் கம்ப்ளீஷன். அனைத்து கேள்விக்கும் பதிலளிக்க வேண்டும். தெரியலையோ அது ரெண்டாவது பேஜ் கம்ப்ளீஷன். கொடுக்கப்பட்டுள்ள அந்த பக்கத்தை நம்ம நிரப்பணும். அது 2ஆம் கட்டளை. அது சார் பதில் தெரியல, பரவாயில்ல நிரப்பு. சரியா? 3ஆவது கட்டளை கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில் எழுதிருக்கணும். சரியா? 3ஆவது அப்பதான் நிரப்பணும். 4ஆவது டைல் வேர்ட் சாட்டிஸ்பாக்சன் பண்ணியிருக்கணும். சரியா? இது எல்லாத்தையுமே எதுக்குள்ள பண்ணணும்? கொடுக்கப்பட்டுள்ள நேரத்துக்குள்ள நம்ம முடிக்கணும். 58 பக்கம் எழுதுறீங்க அப்படின்னா 3 மணி நேரத்துக்குள்ள பண்ணணும். இது 5மே நீங்க பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்க பேரு லிஸ்ட்ல வரும். இந்த 5ல எதை நீங்க தவிர்த்தாலும் வராத லிஸ்ட்ல எதிர்பார்க்காதீங்க. சார் நான் நல்லா தான் எழுதியிருக்கேன், அதுவும் கற்பனை. சரியா? செலக்ட் பண்ண போறது எவ்வளவோ, எத்தனை மொத்தமாக ஒரு 1800 பேர் தான் செலக்ட் பண்ண போறாங்க. 7 லட்சம் பேத்துல. அப்ப இது யார் ஃபில் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வரும் உங்களுக்கு. அப்போ நீங்க இதை எடுத்தோன்னே 4ஆவது நீங்க பார்க்க கூடாது. சார் நான் இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சரியா வரல. நோ, நீ என்ன பண்ணிருக்கணும்? முதல் சாட்டிஸ்பாக்சன். தெரியலனாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் குரங்கு படம் அடிக்கணும், அப்புறம் தான் எழுந்து சீட்ல உட்காரணும், அப்புறம் தான் உட்காந்து கீழே வண்டியை கால் விடாம வண்டி ஓட்டணுங்கிறது இப்பதானே ஸ்டெப்பு. ஒரு மெயின் சான்சர் ஸ்கில் இதுதான். சரியா? இதை முதல்ல இந்த 5யுமே ஒரு 2 டைம்ஸ் தான் எழுதிவாங்க. அப்பதான் மனசுல ப்ராப்பரா பதியும். மாத்தாதீங்க, உங்க சௌகரியத்துக்கு நீங்க பண்ணாதீங்க. சரியா? புரிஞ்சுதுங்களா? சரி, அப்போ பதில் அனைத்து கேள்வி பதில் எடுத்துக்கணும். இங்க என்ன சொல்லியிருக்கணும்னா, கமிங் டு திஸ் பாயிண்ட், அதாவது நீங்க என்ன கேட்டிருக்கான், இது ஒரு பகுப்பாய்வு கொஸ்டின், இது ஒரு அனாலிட்டிக் கொஸ்டின். கரெக்டா? அனலைஸ் பண்ணும் பொழுது, இப்ப நம்ம ஒரு விஷயம் அனலைஸ் பண்ணும்போது இது 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 வெயிட்டா இருக்கா இல்லையா, இல்ல இது ஒரு கிலோ இருக்குமா சொல்லு அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் கேட்கிறோம். இப்ப கையில ஒரு தக்காளி பைய கொடுத்து, சரியா, ஒரு தக்காளி பைய கொடுத்து இது 1 கிலோ இருக்குமா, இதுக்கு 1 கிலோ தக்காளி இதுல இருக்குமா சொல்லுன்னு சொல்லி கையில கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? 1 கிலோ இருக்குமா இல்லையான்னு சொல்லும் போது தூக்கி பார்த்து என்ன பண்ணுவீங்க? உங்க மனசுல ஆட்டோமேட்டிக்கா ஆல்ரெடி 1 கிலோ இருக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்க கம்பேர் பண்ணிட்டு தான் இதை நீங்க மேட்ச் பண்ணுவீங்க. அப்போ இதுக்கு என்ன வேணும்? டேட்டாஸ் வேணுமா வேணாமா? அப்ப உங்களுக்கு 1 கிலோனா எவ்வளவு தெரியுதா தெரியலையா? சொல்றது புரியுது நான் சொல்றது? நீ ஒரு விஷயம் இது 1 கிலோ இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க அதை எடுத்து தூக்கி பார்த்து சொல்லு, இல்லைன்னா இதை தூக்கி பார்த்து ஒரு எடையை சொல்லு அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தை வச்சுதான் ஒப்பிட்டு தான் நீங்க அந்த டேட்டாவே சொல்லணும். ஆமா இல்லைன்னு சொல்லணும். நீ எது கூட அதை ஒப்பிடுற? இப்ப அவன் சொல்லிடுறான் அதனால ஆமான்னு சொல்லிடுவீங்களா? டேட்டா என்ன? நான் கிளாஸ் நடத்தினேன்னா இல்ல, நேத்து நடத்தும் போது நான் என்ன சொன்னேன்? ஒரு டேட்டா கொடுத்த ஞாபகம் இருக்கா? எங்க போச்சது? சார் அது லாஸ்ட்ல எழுதி வச்சிட்டேங்க சார். லாஸ்ட்ல யாராவது எழுதுவாங்களா? எங்க எழுதணும்? ஒரு டேட்டா கொடுத்தேன்னு இல்ல, எதுக்கு அந்த டேட்டா கொடுத்தேன்? பாயிண்ட் முக்கியம்னு சொன்னா இல்லையா? எதுக்கு இந்த டேட்டாலாம் எழுதுனீங்களே, பக்கம் பக்கமா எழுதுனீங்களே, அதெல்லாம் எங்க? அக்கார்டிங் டு டிஎஸ்டி விளங்குதா? அப்புறம் வேர்ல்டு ஆவரேஜ் என்ன? அக்கார்டிங் டு நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் விமன் இன் சயின்ஸ் ரிப்போர்ட் குளோபல் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு தானே ஆரம்பிச்சிருக்கணும். ஓ நீங்க புரிஞ்சுட்டீங்க இன்ட்ரோ அப்படின்னா அந்த கேள்வியை எடுத்து ஆம் அப்படின்னு போறதை இன்ட்ரோ நினைச்சிட்டீங்க அப்படின்னா எல்லாரும் தான் பாஸ் பண்ணிருப்பாங்க. அது இல்ல இன்ட்ரோன்றது. சரியா? ஏதாவது கேக்குறாங்கன்னா ஆமா ஆமா அப்படின்னு சொல்றது பேர் தான் இன்ட்ரோவா? இந்த பாயிண்டா, இந்த கருத்தின்படி அக்கார்டிங் டு, அதுவும் நீங்க சொல்லக்கூடாது ஆம்னு. நீங்க என்ன பெரிய சர்வேயரா? பார்த்து எல்லாம் என்ன கணக்கெடு எல்லாமே புள்ளி ரமணன். நீங்க டேட்டா யார் கொடுக்குற, எந்த டேட்டா படி நீ அதை ஒப்புக்கொள்கிறேன்னு நீங்க சொல்லணுமா சொல்லக்கூடாதா? நான் கொடுத்தேன் நடத்தினேன், சரி நடத்தலைன்னா கூட பரவாயில்ல, நான் நடத்தியிருக்கேன், அதை எடுத்து எழுதுறதுல உங்களுக்கு அவ்வளவு என்ன சிரமம்? அப்புறம் எதுக்கு இது உட்காந்து பக்கம் பக்கமா எழுதுனீங்க? இங்க இந்த கேள்விதான் இங்க கேட்டிருக்கேன். அப்புறமெல்லாம் நீ டேட்டாக்குள்ள போயிருக்கணும். என்னப்பா? ஆமா, இவர்களின் கூற்றின்படி, சரிங்களா, இல்லது இந்த சர்வேயின் படி, சரியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் கூற்றின்படி அல்லது அவர்களின் சர்வேயின் படி அப்படின்னு சொல்லணும். நீங்களா ஒண்ணு சொல்லக்கூடாது.
சொல்றது புரியும் நினைக்கிறேன். இது மறக்க கூடாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இது எழுதி வச்சுக்கலாம். முதல்ல என்னன்னு எழுதி வச்சிருக்கீங்க? உங்க கருத்தெல்லாம் இங்க சொல்லக்கூடாது. சரியா? உங்க கருத்து இங்க யாரும் கேட்கல. ஓகேவா? அவன் உங்க கருத்துன்னு கேட்பா, ஒரு நாள் உங்க கருத்து சொல்லக்கூடாது. நீங்க கூட்டு என்னது பேசினா அக்கார்டிங் டு தான் பேசணும். இவர்களின் கூற்றின்படி. ஏன்னா அப்படிதான் கேட்பாங்க. ப்ரூஃப் வேணும்ல. ஒரு இப்ப நீங்க நீயானா ஷோல கூட எதை வச்சு இந்த ரேட்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்க மாட்டானா? நீங்க பொதுவா நான் உங்களுக்கு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ப்ரீ ஜுடிஸ் கூடாது. இது வந்து இப்ப நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கலாம், அது ஒரு ப்ரெஜுடிஸ் மாதிரி தான் ஆகுது. சரியா? இப்ப நீங்க ஒரு ஒரு டேட்டா சொல்றீங்க. இப்ப மேக்சிமம் வந்து இன்ஜினியரிங் பசங்க எல்லாம் இப்ப என்ன பண்றாங்க, படிச்சுட்டு எல்லாம் ஜொமேட்டோ டெலிவரி தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் சொன்னேன்னா வச்சுக்கோங்களேன், ஏன் அதிகமான நபர்கள் வந்து ஏழை படித்த பட்டதாரிகள் வந்து இந்த மாதிரி வந்து அன்ஸ்கில்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனே நீங்க வந்து ஆமா சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா? அது ஆமா அப்படிதான் நடக்குது, உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? நான் ஒரு கூட்டு சொன்னேங்கிறதுனால சரியா போயிருமா? என்னப்பா? அப்ப அப்படி பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? அது பிரெஜுடிஸ் இல்லையா? பிரெஜுடிஸ்னு சொல்லி கொடுத்துருக்கேனா இல்லையா? முன்னதாகவே நீங்க அனுமானம் செய்து கொள்வது அது தவறா தவறு இல்லையா? அப்போ ஒரு கூற்று வந்து என்ன கொடுத்திருக்கா? சமூகம் தடையா இருக்கு ஒரு பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லும் போது, அறிவியல் துறையில வந்து அவங்க பங்கு கொள்வதற்குன்னா எதன் அடிப்படையில் நீ சொல்ற? ஆமா நீ ஏன் சொல்ற? நீங்க அப்ப முதல் பாயிண்ட் அதானே வரணும். அப்புறம் தான் இந்த மானியத்தினா வரணும். இதெல்லாம் கரெக்ட் தான். சொல்றது புரியும் நினைக்கிறேன். இப்ப நீங்க போஸ் ஐன்ஸ்டீன் கான்ஸ்டன்ட் செட்னா என்ன, ராமன்ஸ் அதுக்கெல்லாம் இது அது தேவையே கிடையாது. அது 6 மார்க் கொஸ்டின், அதை எடுத்து நீங்க ஆன்சர்க்குள்ள போயிடலாம். ஆனா இந்த மாதிரியான அனலிட்டிக்கல் கொஸ்டினுக்கு நீங்க பண்ணணும். சரி, இப்ப நெக்ஸ்ட் லிஸ்ட் அவுட் வருது. இதுக்கு அது தேவையா? லிஸ்ட் அவுட்டுக்கு என்ன, ஸ்ட்ரைட்டா இன்ட்ரோவே தேவை, நீங்க ஸ்ட்ரைட்டா ஆன்சர்க்குள்ளேயே போயிடலாம். சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஓகேவா? சரி, ஐசிஎம்டிபின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. இன்டெகிரேட்டட் ஒருங்கிணைந்த வழிகாட்டி ஏவுகணை மேம்பாட்டு திட்டமானது. வருஷம் எங்க? திட்டமானது 5 மாபெரும் ஏவுகணை படைப்பு திட்டம் ராணுவ தேவைகளை பூர்த்தி செய்ய உருவாக்கப்படுகிறது. ஓகே, இது அடுத்தல் திருத்தல் கூடாது கண்ணு. சரி, ஆட்டோமேட்டிக்கா அப்ப நீங்க வந்து டவுட் பண்றீங்க. இப்ப பாக்குறேன் ஒரு அடுத்ததுக்குன்னா, ஓ இந்த பொண்ணு ஏதோ சந்தேகப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த பொண்ணுக்கே சந்தேகம் இருக்கு அப்ப நம்மளும் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லி கீ எடுத்து செக் பண்ணுவான். நீ பாட்டு அடிக்காம விட்டுட்டீங்கன்னா கூட ஃப்ளோல போயிடும். சரியா? நீ அடிச்சு வந்து சார் நான் அடிச்சிருக்கேன், எனக்கு நான் இங்க தப்பு பண்ணிருக்கேன் நீங்களே காட்டி கொடுக்காதீங்க. ஓகேவா? சரி, பிருத்திவி. சர்ஃபேஸ்னா தரை, தரையிலிருந்து வானத்திற்கு. சரியா? பரவாயில்ல, தெரியலன்றதுக்காக நீங்க இங்கிலீஷ் யூஸ் பண்ணாம தமிழே போட்டீங்க, நல்லதுதான். இருந்தாலும் சர்ஃபேஸ் வந்து தரையிலிருந்து விண்ணிற்கு, விண்ணிலிருந்து தரைக்கு அப்படி போடலாம்ல. ராமன் ஒளியானது ஒளி. இது 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 வந்து டயக்ராமா டிராயிங்கா? இது டயக்ராமா டிராயிங்? டயக்ராம் தானே இது. அல்ல யோசிச்சு டயக்ராமா டிராயிங்கா? டயக்ராம் தான். புரியுதா? டிராயிங் கிடையாது. ஆனா இது இவ்வளவு காம்ப்ளெக்ஸ். எப்பயுமே ஒரு டிராயிங் ஒரு டயக்ராம் வரைகிறீங்கன்னா அதுக்கு அது வந்து என்ன பண்ணாதீங்கன்னா, நீங்க வந்து சிம்பிளிஸ்டிக்கா வரைய பாருங்க. அந்த சைடுல டேட்டா கொடுக்காதீங்க. ஓ, நல்லா பாருங்க. அதாவது இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க, இதெல்லாம் பண்ணாத பண்ணுன்ட்டு, அதை எழுதணும் முதல்ல. புரியுதா? அதை எழுதி தானே இருக்கீங்க, அதை நீங்க கரெக்டா எழுதிக்கீங்க. ஏன்னா சும்மா இப்போதைக்கு கவனிச்சுட்டு தாண்டி போயிடாதீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேசேஜ் எழுதிட்டு இருக்கீங்கன்னா, மறுபடியும் இங்க வந்துட்டு இந்த ஒரு கேப்ல இருக்கு பாருங்க, அந்த கேப்ல சொருக்க கூடாது டயக்ராம். ஏன்னு கேட்டீங்கன்னா, டயக்ராம் அப்ப இங்க பாயிண்ட்ஸ் மார்க் பண்ண முடியாம போயிருச்சு பாருங்க இந்த பொண்ணுக்கு. பாருங்க, இதை வந்து சத்தியமா ஒரு படிக்கக்கூடிய ஒரு படிப்பதற்கு நேரம் செலவழித்து ஒரு பேப்பரை திருத்தக்கூடிய ஒரு ஆசிரியர்னால அதை பார்க்க முடியாது. படிப்பாரா சொல்லுங்க? ஒரு 50 பக்கம் திருத்த போது அப்ப நீங்க உறைஞ்ச டயக்ராமுக்கு அது மதிப்பு இல்லாம தான் போகும். ஒரு திருத்தனுடைய மனநிலையில நீங்க பார்க்கணும். அப்ப எப்படி பண்ணணும்னா, சரிங்களா, நீங்க வந்து இந்த மாதிரி வரையாம நீங்க ஃபுல்லா பேஜ் எழுதிட்டு இந்த இடத்துல இந்த பக்கம் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இடத்துல வரைஞ்சீங்கன்னா நீங்க அழகா பார்ட்ஸ் மார்க் பண்ணும்போது இதையும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதையும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா வரைஞ்சுமே அது படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். யோசிச்சு பாருங்களேன். இப்ப டக்குன்னு பார்க்கும்போது இந்த பொண்ணு ஏதோ இதை படிப்பான் வரிசையா, கண்ணு எப்படி போகும்? கண்ணு எப்படி போகும்? இப்படித்தானே படிப்பீங்க, லெஃப்ட் டு ரைட் தானே படிப்பீங்க. அப்படி போகும்போது நம்ம இப்படி கணக்கும் போது இங்கிட்டு ஒரு டேட்டாவும் இங்கிட்டு ஒரு டேட்டா வைக்கக்கூடாது. வேற வேற டேட்டாவை அதே கோடுல வைக்கக்கூடாது. இப்படி கண்ணு போகுதா,
சரியா? அப்ப இது பேரானா இப்படிதான் இருக்கணும். அப்ப மறுபடியும் இப்படி கண்ணு போகும்போது கண்ணை இவ்வளவு தூரம் போக வச்சுட்டு மறுபடியும் இதுக்கு இப்படி பண்ணக்கூடாது, வைக்காதீங்க. அப்படி வச்சீங்கன்னா டயக்ராமுக்கு நீங்க வரைஞ்சும் அதுக்கு அதுக்கு என்ன சொல்றது, என்ன வேணா ஒரு மனசுல வரும்னா, பரவாயில்ல இந்த பொண்ணு டயக்ராம் போட்டிருக்கு, ஆனா என்ன டயக்ராம் போட்டிருக்குன்னு தெரியல, அப்படிதான் மனசுல வரும். ஆமாவா இல்லையா? நான் மிகைப்படுத்தி சொல்றேன், நான் மிகைப்படுத்தியா சொல்றேன், இல்ல கரெக்டா உங்களுக்கு ரீசனபிளா இருக்கு நான் சொல்றேன். சரி. அப்புறம் கண்ணன் என்ன பண்ணிருக்காரு, இங்க ஃபுல்லா வந்து குறள் எழுதியிருக்காரு, புறநானூறு அகநானூறு பாடல் எழுதியிருக்காரு. ஏன் இந்த பக்கம் எடுக்கிற இடம் என்ன பண்ணிருக்கீங்க, பட்டா சிட்டா கொடுத்துருக்கீங்களா? இது என்ன, இது எதுக்கு இந்த இடம்? இது இப்படி இந்த பாடல்லாம் பார்க்கும்போது போயம்னா இப்படிதான் வைப்பாங்க. சரியா? ஒண்ணு இங்கிட்டு இருக்கணும், இல்ல இங்கிட்டு இருக்கணும். அலைன்மெண்ட் எங்க? நான் ஒரு ஸ்பேஸ் நான் சொன்னேன், நேத்தே சொல்லிதான் அனுப்புனேன் கண்ணன். ஆரம்பத்தில் திட்டு வாங்குவீங்க. சரியா? ஆமா. இந்தியாவில் தங்கள் துறையில் சிறந்து விளங்கும் சில, இது விலங்கும் இங்கேயே போட்டுக்கலாம், நீங்க விலங்கும் தான் இடம் இருக்குது இல்ல, இருக்குது இல்ல, அப்புறம் இங்க கொண்டாந்தீங்க. புகழ்பெற்ற பெண் விஞ்ஞானிகள் சிலர். ஜானகி அம்மாள். மனப்பாடம் பண்ணிட்டு தானே எழுதுனீங்க வருஷம்ல, இப்ப பார்த்து பார்த்து எழுது இல்லைங்களா? இல்ல பார்த்து எழுதுற வெளில வச்சுக்க கூடாது. ஒரு மரபியல் சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி இப்போ காயத்ரி பண்ண மாதிரி என்ன பண்ணக்கூடாது, சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணாம போடக்கூடாது. ஓகேவா? சின்னதா சின்னதா இவர் சம்பந்தப்பட்டவர் அப்படின்ற மாதிரி அதை முடிங்க. ஓகேவா? ஜெயலட்சுமி, ஆனந்தி பைஜோஷி. இப்போ இப்போ என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இப்ப இதுக்கு வருஷம் போட்டிருக்கீங்க கரெக்டா? வருஷம் தெரியும் போட்டிருக்கீங்க, இதுக்கு வருஷம் தெரியும் போட்டிருக்கீங்க, நான் பார்த்துட்டேன் வருஷத்தை. சரியா? அப்ப அடுத்தது மூணாவது போகும்போது எங்க வருஷம் அப்படின்னு எனக்கு தோணுமா தோணாதா? டெய்லி நான் சாயந்தரம் 5 மணி ஆனா உங்களுக்கு எல்லாத்தையும் டீ கொடுக்குறேன், ஒரு வாரத்தை டீ கொடுத்து பழகிட்டேன். சரியா? மறுபடியும் 7வது நாள் வரும்போது நான் கொடுக்கல, அப்ப என்ன தோணும் மனசுக்கு, சார் டீ எங்க சார் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? ஏன் டீ கொடுக்கணும்? அப்ப இல்லைன்னா வருஷம் போட்டா எல்லாத்தையும் போடு, இல்லைன்னா இந்த மாதிரி போடாதீங்க, ஒரு வருஷத்தை குறிப்பிட்டு போடுங்க, இல்லைன்னா போடாது. ஒண்ணுக்குதான் தெரியுதுன்னா கரெக்டா இல்லையா நான் சொல்றேன். நீ ஏன் வழியக்க போய மாட்ட? கரெக்டா இல்லையா? அவன் கேட்கவே இல்லை. ஆனா 5த்துக்குமே இயர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் போடுறீங்க? போட்டா எல்லாத்துக்கும் போடுறது, இல்ல போடாதீங்க. சரியா? என்னென்னலாம் யோசிக்க வேண்டியது இருக்குன்றீங்களா? அப்படிதான், அதுதான் மெயின்ஸ். சரி. ஆமா, அடுத்த கிளாஸ்ல இங்கிட்ட ஆன்சர் இந்த லைன் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரே ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும்னா புரியல. இங்க பார்த்தோம்ல, இங்க இது எப்படி இருக்கு? நான் இங்க ஒரு ஸ்பேஸ் தான் சொன்னேன். அந்த கரெக்டா அந்த காயத்ரி அது வந்து பாத்தீங்கன்னா இங்க கரெக்டா அந்த ஸ்பேஸ் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இங்க ஆரம்பிச்சா இங்க வேற எல்லா இடத்துலயுமே அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வருது பாத்தீங்களா? இதுதான் நான் கேட்டேன், இதை நான் சொல்லிட்டு தானே போனேன் நேத்து. இப்ப நீங்க அது எப்படி அப்படி எங்க இருக்கு? The letters are for me if I scroll. சரிங்களா? உங்க பேப்பர் இனிமே எப்படி திருத்துவாங்கன்னா, ஸ்கேன் பண்ணி தான் இப்படிதான் திருத்துவாங்க. அது தெரியுமா தெரியாது உங்களுக்கு? கையில திருத்த நினைச்சிட்டு இருக்கீங்களா? கையில திருத்த மாட்டாங்க, இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி தான் திருத்துவாங்க. நீங்க பேப்பர் நீங்க வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நம்ம ஆர்டிஐ போட்டு உங்க பேப்பர் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நீங்க எப்படி எழுதி கொடுத்தீங்களோ அதே மாதிரி வரும். அதுல ஒரு பேனா துளி கூட இருக்காது. கையில பேப்பர் வச்சுட்டு இப்படி இப்படி திருத்துவாங்க நினைச்சிட்டீங்களா? போட்டு வட்டத்தை போட்டு ஸ்டார் எல்லாம் போட்டு வி வி குடுன்னு போடுவாங்க நினைச்சீங்களா? கையிலே தொட மாட்டாங்க, இப்படி உட்காந்து டிஜிட்டலா தான் திருத்துவாங்க. இதே காப்பி 2 பேர் கொடுத்துட்டு ஒரே கொஸ்டின் பேப்பர் 2 பேர் திருத்துவாங்க. 2 பேருடைய மார்க்குடைய ஆவரேஜ் தான் உங்களுக்கு மார்க்கா வரும். சொல்றது விளங்குதா? இல்ல யார் அதிகமா மார்க் போட்டுருக்காங்களோ, யார் சப்போஸ் 2 பேருடைய மார்க் ரொம்ப டிஃபரன்ஸ் வருதுன்னா 3வது பேப்பர் கரெக்ஷன் போகும். அப்ப அப்ப எப்படி திருத்த முடியும்? ஒரே பேப்பரை இவர் டிக் போட்டிருக்க இடத்துல அவர் எப்படி திருத்த முடியும்? அப்ப இட் வில் பி கரெக்டட் டிஜிட்டலி. இப்ப நான் எப்படி திருத்துறனோ அதே மாதிரிதான். அப்ப இப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது யோசிச்சு பாருங்க, நீங்களே பாருங்க கண்ணன், ஸ்க்ரோல் பண்ணும்போது லெட்டர்ஸ் டான்ஸ் ஆகுதா இல்லையா? ஆகுதா இல்லையா? அதனால நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணக்கூடாது, பண்ணாதீங்க. அப்ப நமக்கு இவ்வளவு பேருக்கு வருஷம் தெரியல, எதுக்கு போய் அந்த 2 பேருக்கு மட்டும் வருஷத்தை போட்டு வைக்கணும்? போட்டா எல்லாத்துக்கும் போடு, இல்லைன்னா போடாது. எழுத்து டான்ஸ் தான் ஆடுதுங்க பாருங்க. பிந்து ஏ பாம்பா டான்ஸ் தான் ஆடுது. ஏன் இங்க பா மேல பறக்குது?
கொஞ்சம் ப்ராப்பரா கொஞ்சம் என்ன பண்ணுங்க, எழுத்து கொஞ்சம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். சரி, எழுத்துக்கு மார்க் இருக்கா? எழுத்துக்கு மார்க் இல்ல. பட் நேச்சுரலா அழகுக்கு அதிக மதிப்பெண் விழும். அது இன்றியமையாத ஒரு விஷயம். சரியா? சரி, இது என்ன கேள்வி? Given accountants of the prominent women cities excel in the fields of India. அப்போ இத நல்லா கூர்ந்து கவனிங்க. என்ன கேக்குறான்? கேள்வியில என்ன கண்ணு தெரியுது உங்களுக்கு? சொல்லுங்க கண்ணு. பெண் விஞ்ஞானிகள் ஒண்ணு கண்ணுக்கு தெரியுது. சரி, அப்புறம் அடுத்தது வேற ஏதாவது தெரியுதா? அவ்வளவுதான் கண்ணுக்கு தெரியுதா? அந்த அக்கவுண்ட் அப்படிங்கறதுனால அந்த பெர்சன்டேஜ் கொடுக்கலாம் சார். அந்த எந்தெந்த ஃபீல்டுல எத்தனை பேர் சைன் பண்றாங்க அப்படின்றாங்க. தேவை கிடையாது. அப்படி அதை பார்க்காதீங்க. இங்க பாருங்க, ஒரு கேள்வி பார்க்கும்போது சரியா, உங்களுக்கு அதுல ஒரு ஒரு குறிப்பிட்ட வார்த்தை தான் கண்ணுக்கு தெரியும். ஒரு கேள்வியை பார்த்தீங்கன்னா அதுல முதல்ல நல்லா கவனிங்க. இதுதான் முக்கியமான சொல்ல போறேன். கண்டென்ட் சாட்டிஸ்பாக்சனுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு கேள்வி பாக்குறீங்கன்னா முதல்ல அதோட டைல் வேர்டு பார்க்கணும். கண் இதை தொடணும், டைல் வேர்டை தொடணும். அடுத்தது அது கொஸ்டின்ல என்ன கேட்கறான், வாட் இஸ் த கொஸ்டின் ஆஸ்ட், என்ன கேள்வி கேட்டிருக்கான் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். புரியுதா? என்ன கேள்வி, முதல்ல டெய்ல் வேர்ட் பார்க்கணும் கண்ணு. அதுக்கப்புறம் ஏன்னா அந்த டெய்ல் வேர்டை வச்சுதான் நீங்க ஆன்சரே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா கொண்டு வர போறீங்க. ஆமாவா இல்லையா? அப்ப முதல்ல கண்ணு என்னதான் பார்க்கணும், நீங்க என்ன பண்ணுவீங்க, கொஸ்டினை படிப்பீங்க முதல்ல, அப்புறம் தான் டெய்ல் வேர்ட் பார்ப்பீங்க. இனிமேல் என்ன பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க. டெய்ல் வேர்டை பாருங்க, அப்புறம் கொஸ்டின் என்ன ஆஸ்க்னு சொல்லி கேட்டிருக்கான்னு பாருங்க. அடுத்தது கொஸ்டின் எத்தனை, ஒரு கேள்வி. இப்ப இது ஒரு கேள்வி நினைக்கிறீங்க நீங்க, இது ஒரு கொஸ்டின் கிடையாது. சரியா? இப்ப இங்க பார்க்கும்போது இங்க உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்றது, இப்ப இது ஒரு கொஸ்டின் அப்படின்னு நீங்க இப்போ இங்க பாருங்க, இங்க ஒரு கொஸ்டின் பாக்குறீங்கன்னா இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல பாருங்க லிஸ்ட் அவுட். சரி, இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் இன் தி ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சரி, ஓ ரைட், கான்ட்ரிபியூஷன் கேட்கறான். சரியா, யாரோட கான்ட்ரிபியூஷன்? இந்தியன்ஸோட கான்ட்ரிபியூஷன். அப்ப எழுதும் போதே இந்தியர்கள் பங்களிப்பு, இந்தியன் பங்களிப்பு, இந்தியன் பங்களிப்புங்கிறது அதுல பதிலா இருக்கும். ஆமாவா இல்லையா? அப்போ இப்ப இதுக்கு சொல்லுங்க, இதுல உங்களுக்கு என்ன கண்ணுக்கு தெரியுது? அறிவியல் பெண்கள் துறை, அறிவியல் பெண்கள் துறை, அதெல்லாம் கணக்கு தெரியணும். தெரியாதா? என்ன கேட்டிருக்கான்? பெண்கள் பேரளவு சொல்லியிருக்கானா? கோமதி, லட்சுமி, சரஸ்வதி பெண்கள் பேரளவு சொல்லியிருக்காங்களா? என்ன கேட்டிருக்கான்? ப்ராமினன்ட். சரியா, பெண்கள் அறிவியல் பெண் விஞ்ஞானி. அப்புறம் என்ன தெரியுது கண்ணுக்கு? துறை. அதான கண்ணுக்கு தெரியுதாங்க இல்லையா? சரி, இப்போ இங்க மறுபடியும் வரேன். இங்க வந்தா பெண் விஞ்ஞானி பேர் எனக்கு தெரியுது. சரியா, இங்க என்ன துறை? நான் எப்படி இங்க கண்ணை பார்க்க? எனக்கு எடுத்து எனக்கு நீ சமைச்சு வச்சா பத்தாது, அழகா இப்ப என்ன பண்ணணும்? எதுக்கு இந்த ஸ்கேலு? துறை என்ன? கமலா. சரியா, இப்ப என்ன பார்க்கும்போது இவர் பத்மபூஷன் விருது பெற்றார். எனக்கு தேவையே இல்லை. அதான் முதல் பாயிண்டா. அப்துல் கலாம் யாரு? அப்துல் கலாம் யார் என்றால் அவர் பாரத ரத்னா விருது வாங்கினார் அப்படின்றத ஃபர்ஸ்ட் போடுவீங்களா? எங்கிட்டு வரணும்? அது கடைசியில தானே வரணும். சரி, இந்திய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் மற்றும் இந்தியாவின் முதல் சிசு, அதெல்லாம் முதல்ல வரணும். அந்த வேலையை செஞ்சதுனாலதான் அவரு விருது வாங்கியிருக்காங்க அந்த அம்மா. அப்போ ஆர்டர் ப்ராப்பரா பண்ணுங்க. மறுபடியும் யுனெஸ்கோ இளம் விஞ்ஞானி விருது பெற்றவர். எதுக்கு பெற்றாரு? எதை வாங்கணும் முதல்ல, எதுக்கு வாங்க சொல்லவா? பேராசிரியர் இவருக்கு ஆர்வம் இல்ல. இதைத்தான் என்ன சொல்லணும், இதை நீங்க அண்டர்லைன் பண்ணி காட்டணும்ல. எனக்கு என்ன துறை? துறையவே காணல, நானா படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. Make the examiners work easy so that you can score more mark. Understand? Point, முக்கியமான பாயிண்ட் என்னது? திருத்துபவர்களுக்கு வேலையை சுலபமாக்குங்க. ஸ்கேல் எதுக்கு எடுத்து போனீங்க? சரியா? சரி, இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு. ஒரு டேப் தான் எடுக்க சொன்னேன், இங்க 2 டேபுக்கு மேல இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எழுத்து பெருசா இருக்கு. கரெக்டா? நீங்க இதுல நீங்க இன்னும் கொஞ்சம் இடம், ரொம்ப இடம் விட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் இருந்தும் அந்த இடத்துல இடம் பத்தாம தான் போகும். புரியுதா? சரி, இந்த திட்டம் ஆண்டில் தொடங்கப்பட்டது.
ஐசிஎம்டிபி. இப்ப ஐசிஎம்டிபி அப்படின்னா இதுல வருஷம் முக்கியம். வருஷம் எங்க இருக்கு? அதை 3வது பாயிண்ட்ல போட்டிருக்கீங்க. சரி, ஓகே. இப்போ ஒரு ஆன்சர் கீழே எப்படி இருக்கும்? ஐசிஎம்டிபினா அது வருஷம் முதல்ல பார்க்கணும். விளக்கம், அதுக்கான விரிவாக்கம் வேணும். விரிவாக்கம் இருக்கா? ஒருங்கிணைந்த வழிகாட்டி ஏவுகணை மேம்பாட்டு திட்டம் இது இருக்கு. ஓகேவா? இது ஒரு இந்திய அரசின் கீழே செயல்படும் ஒரு திட்டம். இந்திய அரசின் கீழே தான் செயல்படுதுன்னு சொல்லுவாங்களா? இந்தியால எது நடந்தாலும் அது இந்திய அரசின் கீழே தான் செயல்படுது. இந்தியாவில் நடக்கிறது சவுதி அரேபிய அரசின் கீழே நடக்கும். என்ன என்ன சொல்லணும் இங்க? டிபார்ட்மெண்ட் என்ன? என்ன சாமி டிபார்ட்மெண்ட்? டிஆர்டிஓ இல்லையா? இந்திய அரசுன்னு சொல்றதுக்கு இங்க மதிப்பெண் கிடைக்குமா? இல்ல டிஆர்டிஓ சொல்றதுக்கு மதிப்பெண் கிடைக்குமா? இந்தியால எது நடந்தாலும் நடக்குது. அது எதுக்கு சொல்லு? இந்தியாவினே தேவையில்லை. இந்தியால எது நடந்தாலும் ஆமா. சரியா? விஷுவல்ஸ் ஆன் பண்ணாம இருக்கீங்க பாருங்க, நான் ரிமூவ் பண்ணி விட போறேன். இது வந்து பாக்கறா? ஓ டாக்டரா? தேவையில்லை. சரியா? அது டாக்டர் அப்துல் கலாம் இருந்தார். சரி, இதெல்லாம் ஓகே. ஐசிஎம்டிபி பேர் விளக்கம் வந்துருச்சு, வருஷம் வந்துருச்சு. முக்கியமானது ஆனா இப்ப உங்களுக்கு 1 மார்க் தான் கிடைக்கும். ஏன் சொல்லுங்க? சார் என்ன சார் நான் பேஜ் நிரப்பிருக்கேனே. 6 மார்க்கு நான் 1 மார்க் இல்ல, அதிகபட்சமா 2 மார்க் போடுவேன், அவ்வளவுதான். ஏன் சொல்லுங்க, ஏன் வராது? ஐசிஎம்டிபினா என்னத்தை கண்டுபிடிச்சாங்க? கழிச்சு நீங்க சொல்லுங்க, எதுக்கு மார்க் போகுது 1 மார்க்குங்க? இல்ல இப்போ காயத்ரி நீங்க எழுதுனீங்க அந்த கொஸ்டின் பாருங்க. எழுதியிருக்கேங்க சார், லாஸ்ட் பேஜ்ல இருக்கு. இதுக்கப்புறம் ஆர்டர் மாத்துனீங்கன்னா பாத்துக்கங்க. இப்போ இதே கொஸ்டின் நீங்க பாருங்க. டிஆர்டிஓ கண்ணுக்கு என்னென்ன உங்க நீங்களே பாருங்க, உங்க கண்ணுக்கு என்னென்ன தெரியுது? ஒருங்கிணைந்த வழிகாட்டி, சரி விளக்கம் வந்துருச்சு. அடுத்தது டிஆர்டிஓ 2வது பாயிண்ட் வந்துருச்சா? என்னப்பா? ஓகேவா? அடுத்து வருஷம் வந்துருச்சா? அடுத்தது என்ன வரும்? அதுவும் ஆர்டர் மாத்தி போட்டிருக்காங்க. ஆர்டர் மாத்தி போடக்கூடாது. முதல்ல அக்னி தான் வரணும். ஓகேவா? அக்னி, பிருத்திவி. நான் கிளாஸ் நடத்தலைன்னா இல்லையா எனக்கு? அந்த ஐசிஎம்டிபில 5 ஏவுகணைகள்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏவுகணை சொன்னது. இப்படி எழுதும் போதுதான் இதுக்கு 6 மார்க்குக்கு நான் அது கண்டிப்பா 4 மதிப்பெண் கொடுப்பேன். ஆர்டர் மாத்தினது வேணா கொஞ்சம் கோவம் வரும், இருந்தாலும் பரவாயில்ல. அந்த பொண்ணு எல்லாமே எழுதிருச்சு. 5 ஏவுகணைகள் தான் எழுதிருக்கு. அது என்ன ஏவுகணைன்றது விளக்கம் கொடுத்துருக்காங்க அவங்க. கண்டிப்பா இதுக்கு இந்த மார்க் எங்க குறைக்க வேணா, இந்த ஓபன் பண்ண பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணல வேணா குறைக்கலாம். என்ன காயத்ரி? என்னவா? ஆமாங்க சார். அப்துல் கலாம் இருக்காரு அதுல? அப்துல் கலாம் ஐயா காணாமே. சரி சரி, இடம் பத்தல சார். என்ன ஐசிஎம்டிபி நடந்தா கேட்டிருக்காங்க. ஐசிஎம்டிபினா அதுக்கு விளக்கம், வருஷம், அதுல என்ன நடந்ததுங்கிறது தான் முக்கியம். அதனால அப்துல் கலாம்ங்கிறது அங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. சொன்னா சொன்னா சந்தோஷம், இன்னும் கொஞ்சம் முழுமை அடையும், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பக்காவா இருக்கும். அப்ப திஸ் கொஸ்டின் கேரிஸ் ஆட்டோமேட்டிக்கா. இதுல எங்க மார்க் குறைக்க நீங்களே சொல்லுங்க. கரெக்டா? அப்ப இதுக்கு நான் ஒரு 4 கொடுப்பேன், கண்டிப்பா கொடுத்தேன் ஆகணும். இப்ப நீங்க நல்லா எழுதிருப்பீங்க நீங்க நினைப்பீங்க, ஆனா இங்க வந்து நான் மார்க்கு குறைச்சுதான் ஆகணும். புரியும் நினைக்கிறேன். இதுக்கு டிஃபரன்சியேஷன் மாதிரி எல்லாம் போட தேவையில்லையே. டிஃபரன்சியேஷன் மாதிரி போட தேவையில்லை. படிநிலை கலாச்சாரம் ரொம்ப தள்ளி போச்சு பாருங்க. இப்படி பண்ண ரொம்ப தள்ளி போக கூடாது. அப்படி போனீங்கன்னா ஓகேவா, என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எழுதுறதுக்கான இடம் நீங்களே குறைச்சிக்கிறீங்க. பாயிண்ட் இருந்து எழுத முடியாம போயிடும். இதுக்கு ஹை பண்ண தேவையில்லையே. நீங்க இங்க முதல்ல ஸ்டார்டிங் இங்க இருந்தே ஆரம்பிக்கலாம். இதுக்கு வேணா பண்ணிக்கலாம். வேலை வாழ்க்கை சமநிலை இல்லாமை, ஆதரவான உள்கட்டமைப்பு இல்லாமை, அப்படியே போகுது. இந்த நேராவா இருக்குது. படிக்கட்டு அது இந்த படிக்கட்டுல ஏறி பாயிண்ட்ஸ் பாஸ் பண்ண நினைச்சிட்டீங்க. அங்கீகாரம் இல்லாமை. அப்புறம் நான் ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தேன், பியர் ரெக்கக்னிஷன் இருக்கா? இங்க இருக்கு. அங்கீகாரம் இல்லாமையா? பாலின சார்பா?
இதே மாதிரி என்ன பண்ணிடலாம், நீங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு பேப்பர் சுத்தும் போது இது போய் நாங்க இந்த இது அண்டர்லைன் பண்ணாதான் என்ன, சரி தொலை ஒரு மாதிரி இருக்க கூடாது. இதுக்கு இப்படிதான் எழுதியிருக்கணும். இங்க பாருங்க, இந்த ஆன்சர் இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லும் போது, ஆமா இங்க லிஸ்ட் அவுட்ங்கிற வார்த்தை நான் கொடுத்துருக்கேன்னா லிஸ்ட் அவுட்டும் கொடுத்துருக்கேன். அப்ப என்ன பண்ணணும், நம்பர் முக்கியம். நம்பர் இருக்கா இங்க தினேஷ், நம்பர் இங்க இங்க பார், என்ன கேள்வி கேட்டிருக்கேன், பட்டியலிடுக. பட்டியல் பண்ணும்போது நம்ம எத்தனை பேர் லைன்ல இருக்கா என்ன அப்படின்னா, இவன் ஒரு கோடு, ரெண்டாவது நிக்கிறனுக்கு ஒரு கோடு, மூணாவது நிக்கல ஒரு கோடு போடுவீங்களா, இல்ல 1 2 3 என்னவீங்களா? நான் சொன்னா இல்லையா? அப்புறம் இப்போ இங்க ஐபன் வந்திருக்கு, பேராகிராஃபுக்கு தான் ஐபன். பட்டியலிடுனா 1 2 3ல தான் பட்டியலிடணும், இல்ல ரோமன் நியூமரல் போடணும். அதுவும் 5 6 வரைக்கும் ரோமன் நியூமரல் போடுங்க. அதுக்கப்புறம் போச்சுன்னா 1 2 3 போடுங்க தான் நான் சொன்னேன். அப்படித்தானே சொன்னேன். எழுதுனது கரெக்ட், ஆனா மண்டமேல இருக்க கொண்டைய மறந்துட்டீங்க. சரியா? எப்பயுமே எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கணும், வருஷம் முதல்ல வரும், புரியுதா? அப்புறம் அது என்னன்னு வரணும், அப்புறம் தான் இடம் வரணும். புரியுதா? மறந்துடாதீங்க, இது எல்லாத்துக்கும் பொருந்தும். இப்ப நீங்க இந்த ஐஜிஎம்டிபிக்கு நீங்க பண்ணிக்கலாம். ஐஜிஎம்டிபி பொறுத்த வரைக்கும் அதோடைய விளக்கம் அப்புறம் வருஷம், இல்ல நீங்க வருஷம் போட்டுட்டு கூட விளக்கம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா எப்பயுமே வருஷம் தான் முதல்ல வரும். சரியா? இப்ப சைமன் ஆணையம் அப்படின்னு நான் சொன்னா முதல்ல என்ன சொல்வீங்க, 7 பேர் வந்தாங்க, அதை லாலா லஜ்பத் ராய் எதிர்த்தாரு, அப்புறம் அது எந்த வருஷம் சொல்லுவீங்களா? தெரியுதுல்ல, தெரியுதா இல்லையா? முதல்ல எப்பயுமே வருஷம் தான் வரும். சரி, இங்க பாருங்க, இங்க நீங்க ஹைஃபன் தவிர்த்துக்கலாம். ஏன்னா அப்ப இடம் என்ன இருக்கும், உங்களோட இடம் மிச்சமா போகுதுல, வேஸ்டா போகுது, நீங்க அந்த இடத்துல எழுதிருக்கலாம். இதுவே கண்ணை கட்டுது. சரி, ஸ்டெம்ங்கிற வார்த்தை இல்ல, நான் பார்த்த மாதிரி இருந்த மாதிரி இல்லையே. ஸ்டெம்ங்கிற வார்த்தை இருந்துச்சா? ஸ்டெம் துறை, அது இருக்கிறோமா இல்லையா? அறிவியல் அறிவியல் அந்த வார்த்தை அது கீவேர்டு வார்த்தை. நான் சொன்னேன்ல அது கீவேர்டுன்னு சொன்னா இல்லையா? என்ன டிஸ்கிரிமினேஷன் சாரதா மேம், என்ன டிஸ்கிரிமினேஷன் இது? டிஸ்கிரிமினேஷன் எப்படி? கலரை வச்சு பண்றாங்களா, சாதியை வச்சு பண்றாங்களா, பிறப்பு வச்சு பண்றாங்களா, இல்ல பிறப்பிடம் வச்சு பண்றாங்க? எதை வச்சு டிஸ்கிரிமினேஷன்? இங்க என்ன இருக்கணும் வார்த்தை? உமன் டிஸ்கிரிமினேஷன். உமன் டிஸ்கிரிமினேஷன் ஒரு வார்த்தை இருக்கா? ஜெண்டர் பாலின financial disparities, women in STEM are paid less for the same. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே. இது சிட்டால் மேஸ்திரி வேலையை, மேஸ்திரிக்கு ஒரு சம்பளம், சிட்டாலுக்கு ஒரு சம்பளம். ஸ்டெம் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு சமமா தானே ஒரு ஒரு டாக்டர், விமன் டாக்டருக்கும் ஜென்ஸ் டாக்டருக்கும் கம்மி மாறி மாறி சம்பளம் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி கிடையாது. அப்படிதான் இருக்கா? விமன் சயின்டிஸ்டுக்கு ஒரு சம்பளம், ஜென்ஸ் சயின்டிஸ்ட்க்கு ஒரு சம்பளம்னா இருக்கு. இந்த கருத்து ஒத்து போற மாதிரி இல்லை. பரவாயில்ல, ஓகே, நம்ம எழுதிக்கலாம், அப்பப்போ மாத்திக்கலாம். பேர் ரெகக்னிஷன். ஹையரிங் பிராக்டிஸா அப்படின்னா, ஹையரிங் பிராக்டிசஸ்னா என்ன மீன் பண்றீங்க? பார்ஷியாலிட்டி பார்த்த மாதிரி எடுக்கிறது. ஹையரிங் பிராக்டிசஸ்னா என்ன சொல்ல வரீங்க? ஓ ஓ புரியுது. அதாவது இன்டர்வியூ கூப்பிட்டா யாரை எடுத்துக்கிறது அப்படி, அந்த ஹையரிங்கா? அதையே சொல்ல வந்தீங்க, நானா புரிஞ்சுக்கிறேன். நான் அப்படிதாங்க சார். women losing interactions with male colleagues are, இது என்னது இது? சார் நம்ம சோசியல் இதுல இந்த மாதிரி
எழுதிருக்கிறது நல்லா இருக்கு. ஆனா நீங்க என்ன எழுதின விஷயம் நான் டு த பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இல்லை. ஓகேங்க சார். அதே மாதிரி இங்க ஒரு குறிப்பு சட்டகம் போடணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க எதுக்குமே குறிப்பு சட்டகம் போட வேண்டாம். சரி. சரியா? எந்த கொஸ்டினுக்குமே நீங்க குறிப்பு சட்டகம் போட தேவையில்லை. இதுக்கு விக்யான் ஜோதிலாம் வருது. சார் அதோட கவர்மெண்ட் என்ன இது கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லைங்க சார், அதனால சரி அதையும் அந்த சொன்னேங்க நான். ஆனா கேள்வி நான் அதை கேட்கவே இல்லையே. நான் கேட்டிருக்கிறது என்ன? பெண்களுக்கு அறிவியல் தொழில்நுட்பத்துறையில போறதுக்கு தடை இருக்கு, அவ்வளவுதான். தடை இருக்குன்னு இருக்கிற தடை இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. அதுக்கு கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை கேட்டிருக்குன்னா தான் நீங்க அதை சொல்லணும். அங்க கேட்கவே இல்லை, நீங்க சொல்ல வேண்டாம். சரி. கேட்கணும்னு சொல்ல வேண்டாம். ஓகே. ஓகே. வருஷம் வருஷம் காணலையே. சரி, நீங்க பேஜ் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணல, இப்போதைக்கு பரவாயில்ல. ஹாஃப் பேஜ் தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு நீங்க இதுல எழுதும் போது கரெக்டா வந்துடும். ஓகேவா? பரவாயில்ல, இப்போதைக்கு நீங்க எழுதுனதுனால அதை இன்னும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, எல்லா பேப்பரும் நான் பார்த்துட்டேன்னா சரி. ஸோ சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க.